கற்றலில் மாறுபாடு இருந்தால் நன்றாக இருக்கும். மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வி அவங்க வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா தான் அவங்க பாக்குறாங்க. ஃபீஸ் என்னமோ 75,000 1 லட்சம் நிறைய. ஆனா இவ்வளோ ஃபீஸ் வாங்கியும் அதுக்கு ஏத்த மாதிரி குழந்தைகளை தயார்படுத்துறாங்களா அப்படின்னா கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷர்மிளா நாச்சியார், உங்கள் தோழி. இன்னைக்கு என்ன டாபிக் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, கற்றலில் மாறுபாடு இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய இந்த பாயிண்ட். அதாவது இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. என்ன மாற்றங்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அரசியல்ல எதிர்பாராத மாற்றங்கள்லாம் வந்துருச்சு, அது நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி கற்றல், நம்ம கல்வி, அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல, அந்த அகாடமிக்ல நிறைய மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட ஆசை. ஏன்னா நான் ஒரு கல்வியாளர் அப்படின்றதுனால அந்த முறையில் அரசியலில் மாற்றம் வேணும்னு சொல்லி மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு மக்கள். ஆனால் கல்வியிலையும் ஒரு மாற்றம், ஒரு புரட்சி இருந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை ஏன் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, வேற ஒன்றும் கிடையாது. மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி அவங்க ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா தான் அவங்க பார்க்குறாங்க. பிள்ளைங்களுக்கு அது ஒரு சுமையா இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் அகாடமிக் இயரே சில விஷயங்கள்ல என்ன, மக்களுக்கும் அந்த குழந்தைகளும் அவங்களுடைய பெற்றோர்களுக்குமே அது மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு. ஃபீஸ் என்னமோ 75,000 1 லட்சம் நிறைய கட்டி படிக்கிறாங்க. பெரிய விஐபிஸ் குழந்தைங்களாம் இன்னும் பல லட்சங்கள்ல ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க. அது அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க படிக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் இவ்வளோ ஃபீஸ் வாங்கியும் அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை தயார்படுத்துறாங்களா அப்படின்னா கிடையாது. என்ன மாதிரி தயார்படுத்தணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னா, அதை நான் இங்கே என்னோட கருத்தை முன்வைக்கிறேன். அப்படின்னா, ஒரு குழந்தைங்க எடுத்துக்கிட்டா எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அது சார்ந்த அறிவு, அந்த மனப்பாட சக்தியை மட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி, உலக நடப்புகள் அந்த அளவுக்கு தெரியாம நாட்டோட பொருளாதார அறிவு, அரசியல் அறிவு, அடுத்து ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிம்பாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்காத கல்வி கண்டிப்பா மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ புரட்சிகள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இந்த கல்வியில ஒரு புரட்சி கண்டிப்பா வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வேலைக்கு போனா போதும் அப்படின்ற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்காங்க. இன்னும் இதுல நிறைய மாற்றங்கள் வரணும். இன்னைக்கு வேலை வாய்ப்பு கம்மியா இருக்குன்றாங்க. ஏன் நீங்க வேலை வாய்ப்பு, ஒரு கல்வினா அவங்களுடைய உலக அறிவை வளர்த்துக்கணும், பொருளாதார அறிவை வளர்த்துக்கணும். இப்ப இந்தியா வளரும் நாடுகள்ல தான் இருக்கு, வளர்ந்த நாடுகள்ல இந்தியா கிடையாது. அதற்கு காரணம் இன்றைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு ஜென்சி பசங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு, கல்வியோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மனப்பாடம் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு மாணவர்கள் இருக்காங்க. எப்படி மாறணும்னு நான் நினைக்கிறேன்னா, மேலை நாடுகள் சைனா, ஜப்பான், அமெரிக்கால எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அது ஒரு பிராக்டிகலா தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவை, அவங்களுடைய பிராக்டிக்கல் லைஃபுக்கு என்னென்னலாம் தேவையோ அதைத்தான் அந்த கல்வி கொடுக்குது. நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுமா, அதுக்கு பேரண்ட்ஸ் மெனக்கிடுறாங்க. இந்த வாரத்தில் இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், நீங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு இதை தான் நீங்க பண்ணி தரணும் அப்படின்றப்ப பெற்றோர்களுக்கு அது சுமையா மாறுது. ஃபீஸ் லட்சக்கணக்காக கட்டி படிக்க வச்சாலும் அவங்களும் அதுல ஈடுபட வேண்டிய அவசியம் வருது இல்லையா? அது பேரண்ட்ஸுக்கு நிறைய மன உளைச்சலை தருது. அதை நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் அந்த மாதிரி கேட்டிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு கல்வியாளர் அப்படின்றப்ப இந்த விஷயம்லாம் நான் தெரிஞ்சு ஆகணும் சொசைட்டில. ஸோ நிறைய பேர்கிட்ட நான் பேச வரும்பொழுது அவங்க சொல்ற விஷயம் தான், இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாலும் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க. குழந்தைங்களை நம்ம அட்வான்ஸா கொண்டு வரணும் தான், அவங்கள முன்னேற்றணும் தான். ஆனா நம்மளுடைய கல்வி சூழல் அந்த மாதிரி கிடையாது. என்ன மாதிரி அப்படின்னா, வளர்ந்த நாடுகள்ல எப்படி இருக்காங்க, தன் குழந்தைகள் எல்லா விதமான நாலேஜுமே சொல்லி கொடுத்துருவாங்க. அங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹோம்ஒர்க்கே கிடையாது. ஹோம்ஒர்க் தப்புன்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய நாலேஜை வளர்த்தா அவங்க யாரையும் சார்ந்து வாழாத ஒரு நிலைக்கு தான் எல்லாருமே கல்வி கற்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். நம்ம யாரையுமே நம்பி வாழக்கூடாது. ஒரு தற்சார்பு வாழ்க்கையிலே வெற்றிகரமான வாழ்க்கை, ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, சுயமா சிந்திக்கக்கூடிய, உங்களுடைய சுயத்தை இழக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த கல்வி கற்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே இங்க இருக்கு. அப்படிப்பட்ட கல்வி குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கு சுயத்தை கற்பிக்கும்
திறன் உடைய கல்வியா இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ஆனா இன்னைக்கு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எஃபிஷியண்டா இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களாம் ஹோம்ஒர்க் எழுதுனாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. உலக அறிவு, பொருளாதார அறிவு, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம சூழலை மாற்றுவதற்கான வழி என்ன அப்படின்றத கற்றுக் கொடுக்கக்கூடிய திறம் யாரையும் சார்ந்து வாழாத ஒரு நிலையை நாம அடையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு கருவி கல்வி தான். இப்போ நம்ம பிசினஸ்ல ஜெயிக்கலாம், வாழ்க்கையில அதுல ஜெயிக்கணும், இதுல ஜெயிக்கிறோம் அப்படின்னாலும் கல்வின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இல்லைன்னா யாரையோ ஒரு ஆளை நம்ம சார்ந்து வாழ வேண்டியது இருக்கு. இப்போ நம்மளுக்கு சரியா படிக்க தெரியல, ஒரு இங்கிலீஷ் பேச தெரியல, இல்ல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஃபார்ம் இருக்கு அதை வாசிக்க தெரியல, அதை ஃபில்அப் பண்ண தெரியலன்னா பக்கத்துல இருக்கவங்க கூட கேட்கிறோம். அந்த மாதிரியான நிலையெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு குழந்தைங்களுக்கு அந்த கல்வியை கொடுக்குறாங்க. ஆக அப்படிப்பட்ட கல்வியை கத்துக்கணும்னு எல்லாரும் அதிகபட்சமா ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது குழந்தைகளுக்கு இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை உண்டு பண்ணக்கூடிய எதிர்கால சந்ததியினரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த கல்வி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆக திறன்மிக்க குழந்தைகளை உருவாக்க வேண்டிய கடமை நம்ம அரசாங்கத்திற்கும் பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு கல்வி நிலையங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பை அவங்க உணர்ந்து கல்வியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றதான் என்னுடைய ஆசை. இதை இந்த நேரத்தில் நான் சொல்றதுக்கு காரணம் இப்போ பள்ளிகள் திறக்கக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதனால எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க நிறைய பேசியிருக்காங்க, என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் பேசியிருக்காங்க. இந்த நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் பொழுது இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு முன்வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதை பதிவும் பண்ணிட்டேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். நான் உங்கள் ஷர்மிளா நாச்சியார்.